13 வயதுல வந்தவர் மறைந்த இளமை எனும் பூங்காற்றே ரவிக்குமார். கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் பிறந்த ரவிக்குமார் 100க்கும் மேற்பட்ட மலையாள சினிமாக்களில் நடித்துள்ளார். தமிழில் இவரது முதல் படம் அவர்கள். இந்த படத்தில் ரஜினி, கமல் இருவருக்கும் இணையாக, அதாவது 3வது ஹீரோவாக நடித்திருந்தார். ரவிக்குமார் தொடர்ந்து பகலில் ஓர் இரவு படத்தில் இவர் நடிகை ஸ்ரீதேவியுடன் நடித்திருந்தார். அந்த படத்தின் இளமை எனும் பூங்காற்றை பாடல் ஒரு எவர்கிரீன் சாங் எனச் சொல்லலாம். தமிழில் அலாவுதீனும் அற்புத விளக்கும், மலபார் போலீஸ், ரமணா, விசில் என 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர். பிறகு சின்ன திரை பக்கம் வந்தார். கே. பாலச்சந்தர் தயாரித்த டிவி தொடர்கள் மற்றும் ராடான் சீரியல்கள் என டிவியிலும் ஒரு ரவுண்டு வந்தார். சித்தி, வாணி ராணி ஆகியவை இவர் நடித்த சில டிவி தொடர்கள். ரவிக்குமாருக்கு மனைவி மற்றும் ஒரு மகன் தற்போது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்து வருகிறாராம். ரவிக்குமாரின் மகனுடைய நண்பர் தினேஷிடம் பேசினோம். ரவி சார் குடும்பம் சினிமா பின்னணி கொண்டதுதான். அவருடைய அப்பா கே மேனன் மலையாள சினிமாவில தயாரிப்பாளரா இருந்தாரு. அம்மா பாரதி மேனனும் நடிகை தான். அதனால தன்னுடைய 13வது வயசுலயே நடிக்க வந்துட்டார் ரவி சார். ரவிக்குமார் சீரியல்ல நடிக்கிறப்ப நெகட்டிவ் ரோல்ல நடிக்கவே முன்னுரிமை தருவாரு. அதுலதான் நடிக்க ரொம்ப ஸ்கோப் இருக்குன்னு சொல்வாரு. அதே போல ஷூட்டிங் ஸ்பாட்ல நேரந்த வராமையை கடைபிடிக்கிறதுல அவ்வளவு கரெக்டா இருப்பார் என்கிறார் இவர். ரவிக்குமாரின் மறைவுக்கு சினிமா சின்னத்திரை நட்சத்திரங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர்.